ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி, பூரி, பன்னீர் பட்டர் மசாலா இது மூணுமே தான் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோதுமை மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவும் எடுத்துக்கலாம். சமமான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு, சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பூரியுமே இந்த மாவில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தனியாக செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்து நீங்கள் பூரி செஞ்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வந்து ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். பன்னீர் எடுத்துக்கிறேன். நான் வந்து இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். என்னோடய சேனலில் வந்து நான் எப்படி வீட்டிலே பன்னீர் செய்கிறதுன்னு போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். பன்னீர் எடுத்துகிட்டு அதில் தயிர் ஒரு 2 ஸ்பூனு, அது ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் மட்டர் மசாலையை பேன் எடுத்துக்கலாம். அதில் சின்ன பீஸ் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயம் பொடி பொடியாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும், வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனு தான். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பெரிய தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா எடுத்து இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்ல இதையும் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. நல்லா கொதித்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வந்த பிறகும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே செஞ்ச பன்னீர் தான். நல்லா சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன், அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மெத்தி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா உருகட்டும். மிக்ஸ் பண்ண வேணாம், மூடி போட்டு வச்சுருங்க. உருகுனா தான் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நான் வந்து குக்கிங் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது வந்து நல்லா ஸ்வீட்டாகவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து நான் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் வேணும்னா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊறிடுச்சு. இது வந்து நம்ம செஞ்சிடலாம். மாவு வந்து திரட்டிக்கலாம். மாவு லூஸாக இருக்கா கொஞ்சம் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இது மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி நார்மல் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மாவெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா வரும். நம்ம ராகி மாவு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சப்பாத்தி, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களாம் ராகி வந்து சாப்பிட கொஞ்சம் களி இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி குடிக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி, பூரி கூட ஆயிலு, அது குழந்தைங்க தான் பூரி சாப்பிடுவாங்க. நீங்கள் சப்பாத்தி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து குழந்தைங்களுக்காக தான் பூரி, என் பொண்ணு பூரி பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் ட்ரை பண்ணேன். பூரிக்கு வந்து சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும். பூரியும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் இதை ரெண்டுமே நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். சப்பாத்தி செய்கிற தோசைக்கல் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நீங்கள் மாவு
தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவை எடுத்து நீங்கள் அதில் போட்டு 2 பக்கமும் டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க. பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும் சப்பாத்தி. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இது வந்து ஆயில் ஃப்ரீ தான். நான் எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஆயிலெலாம் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. நீங்கள் வேணால் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரி எடுத்துடலாம். பூரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு இதை வந்து பூரி நம்ம திரட்டி இருக்க பூரி மாவு எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெய் இது பண்ணட்டும். அப்படியே அதுவாகவே உப்பி வருது பாருங்கள், அது மாதிரி வரும். நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். ராகி வந்து மோஸ்ட்லி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வந்து ஹெல்த்தியான வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.